இப்போ என்ன பார்க்க போறோம்னா ஸோ நம்ம ஆல்ரெடி கொரி பேராமீட்டர்ஸ் ஃப்ராக்மெண்ட் பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ எப்படின்னா எப்படி ரிட்ரை பண்ணுறது, அதுலேருந்து கொரி பேராமீட்டர்ஸ்லேருந்து அண்ட் ஃப்ராக்மெண்ட்லேருந்து எப்படி ரிட்டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அப்படி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எப்படின்னா இதுக்கு சேம் தான். நம்ம வந்துட்டு ஆக்டிவ் ரவுட் எந்த ரவுட்ல இருக்கோங்கிறத எதுலேருந்து எடுப்போம், ஆக்டிவ் ரவுட்ல இருந்து எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த ஆக்டிவ் ரவுட்டுக்கு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். அந்த வேரியபிள்ல இருந்து ஸ்னாப்ஷாட்ல இருந்து ஸ்னாப்ஷாட்டுங்கிறது என்னன்னா அது வந்து ஜஸ்ட் அந்த வேற ஒரு காம்பனண்ட்ல இருந்து இந்த காம்பனண்ட்டுக்கு வரும்போது தான் இந்த ஸ்னாப்ஷாட்ங்கிறது இதுவாகும். ஓகேயா. ஸோ சேம் இதுல இருந்து நமக்கு கால் பண்ணும்போது அந்த அந்த பர்டிகுலர் காம்பனண்ட் சேஞ்சஸ் ஆகும்போது நான் ஸ்னாப்ஷாட் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே. ஸோ அப்போ என்ன அப்படின்னா திஸ் டாட் ரவுட் டாட் ஸ்னாப்ஷாட்ல இருந்து எதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கொரி பேராம்ஸ் யூஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஃப்ராக்மெண்ட்ங்கிறத யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இன்கேஸ் நம்ம வந்து ஒரு சேம் காம்பனண்ட்ல இருந்துக்கிட்டு மறுபடியும் அந்த டேட்டா சேஞ்சஸ்க்காக நம்ம கால் பண்றோம் அப்படின்னா நம்ம ஸ்னாப்ஷாட்டை கால் பண்ணக்கூடாது. அதுக்கு பதில் என்ன பண்ணணும், டேரக்டா ரவுட்ல வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்டிவ் ரவுட்டுங்கிறதுக்குள்ள வந்து என்ன இருக்கும் அப்படின்னா கொரி பேரண்ட்ஸுங்கிற ஒரு அப்சர்வபிள்ஸ் இருக்கும். அதை கால் பண்ணி சப்ஸ்கிரைப் மெத்தட் கால் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் பண்ணிக்க வேண்டியது. ஸோ இப்போ நம்ம இந்த பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை நம்ம எக்ஸாம்பிளில் பார்ப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம், இப்போ என்னன்னா சர்வரில் இருக்கு. இப்போ நான் யூசர் வித் ஐடி போகிறேன். ஸோ யூசர் வித் ஐடி போனோடனே நம்மளோட கன்சோல் லாக் தானே பிரிண்ட் கொடுத்துருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து கொரி பேரண்ட்ஸ் அண்டு ஃப்ராக்மெண்ட் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஓகே.